ஹாய் டியூட் 823 மாணவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று, அதாவது ஹெச்ஐவின்னு சொல்லப்படுற எய்ட்ஸ் தொற்று வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எய்ட்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் திரிபுரா மாநிலம், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து ஹெச்ஐவி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்க மந்த்லி போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அங்கே போய் வந்து எடுப்பாங்க சரிங்களா, கணக்கெடுப்பாங்க. ஸோ கணக்கெடுத்து எத்தனை பேருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து ஹெச்ஐவி ட்ரீட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து ஹெச்ஐவினால வந்து உயிர் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க தான் வந்து இந்த இந்தியாவிலன்ற மொத்தமாக ஒவ்வொரு மாநிலமும் சரிங்களா, எத்தனை மாநிலம் இருக்கோ, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ, அத்தனை ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இந்த ஹெச்ஐவி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களோட வேலை இதுதான். இப்போ இந்தியாவில் இருக்க திரிபுரா மாநிலம் சரிங்களா, திரிபுரா அதாவது பங்களாதேஷ் பக்கத்தில் தாங்க அந்த மாநிலம் இருக்குது, ஒரு ஒட்டி இருக்குது சரிங்களா. இது வந்து ரொம்ப வந்து ஒரு சிறிய ஒரு மாநிலம் தாங்க. இந்த மாநிலத்தில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் வந்து நடந்திருக்கு. 823 மாணவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று உறுதியாக இருக்குது. இதில் 47 மாணவர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. இதுக்கான பின்னணி என்ன, இதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வந்து ரொம்ப வந்து சின்ன மாநிலம் தான், ஒரு 42 லட்சம் பேர் தான் வந்து உங்கள் பாப்புலேஷனே இருக்குது. அதை அந்த மாநிலத்தோட ஹெச்ஐவி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்கன்னா, ஆமாங்க 823 மாணவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்குது, நாங்கள் வந்து கன்ஃபார்மாக நாங்கள் சொல்கிறோம், இதில் 47 மாணவர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஹெச்ஐவி பற்றி ஒரு அவேர்னஸ் சரிங்களா. ஸோ அவேர்னஸ் வந்து யாருக்கிட்டுமே இல்லை சரிங்களா. அந்த காலத்தில் வந்து அவேர்னஸ் இல்லை, இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இந்த அவேர்னஸ் இருந்தாலுமே வந்து ஒரு சில மாநிலத்தில், அதாவது ரொம்ப வந்து இதை பற்றி தெரியாதவங்களா இருக்குவாங்களே, தெரிஞ்சுக்கிட்டும் வேணுமென்று சில பேர் வந்து பண்ணுவாங்களா ஒரு விஷயத்த, அந்த இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹெச்ஐவி அவேர்னஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு போனஸாக டாப்பிக்காக இதை வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. திரிபுரா சரிங்களா, ஒரு 2 டேஸ் முன்னாடி இல்லை, ஒரு 1 டேக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெச்ஐவி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து சிவியராக வந்து ஒரு இது எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு காலேஜ்லையும் போய் எடுத்திருக்காங்க. இதில் 220 பள்ளி, 24 யூனிவர்சிட்டி அதாவது காலேஜ் சரிங்களா. இங்கே இருக்க பள்ளி மாணவிகள் 2 பேர்த்துட்டு சேர்த்து, மாணவர்களுக்கு மட்டும் எடுக்க மாட்டாங்க, டோட்டலாக வந்து மொத்தமாக ஆண் பெண் சரிங்களா 2 பேர்த்துலையுமே ஹெச்ஐவி வந்து எடுத்திருக்காங்க, அதாவது டெஸ்ட் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் மூலியமாக தான் ஹெச்ஐவி டெஸ்ட்டில் நம்ம எடுக்க முடியும். அப்படி எடுக்க பார்த்ததில் 823 மாணவர்களுக்கு உறுதியாக இருக்குப்பா, உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது கணக்கெடுப்பு வந்து 2007 2024 அவங்க சொல்லியிருக்காங்க சரியா, இந்த இன்சிடென்ட் வந்து. அதே மாதிரி 47 மாணவர்கள், அதாவது 47 நபர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உயிரிழந்திருக்காங்க ஹெச்ஐவி தொற்றுனால சரிங்களா. இதை ஹெச்ஐவி தொற்றுன்னு மறைச்சிக்கிட்டு கூட வந்து உயிரிழந்தாங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஹெச்ஐவி தொற்றுனால உயிரிழந்தவங்களோட உடலை வந்து அங்கே வந்து அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து வந்து நமக்கு ஹெச்ஐவி பரவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அப்படிலாம் வந்து பரவாதுங்க. ஸோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஹெச்ஐவி அவேர்னஸ் இல்லை, அதை வந்து நம்ம இந்த போக பார்க்கலாம். இப்போ இந்த ஹெச்ஐவி வந்து எப்படி வந்து 823 மாணவர்களுக்கு பரவுனது, அதுவும் 2007 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பேட் ஹேபிட். நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி பேட் ஹேபிட் கிடையாதுங்க. அந்த மாதிரி பேட் ஹேபிட்டாக இருந்தாலுமே வந்து இவ்வளோ தூரம் வந்து பரவுறது, இந்த ஒரு ஊசி இருக்குல்லங்க, அதாவது நீடில் சரிங்க, அந்த ஒரு நீடில்னால 823 மாணவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன வந்து ஒரு நீடில்னால ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, போதைப்பொருள் சரிங்களா. இப்போ வந்து போதைப்பொருள் வந்து நம்ம வந்து கையில் எடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், வாரணமாயிரத்தில் வந்து ஒரு பாட்டு வரும்ல சரிங்களா, அந்த பாட்டு போட்டால் நமக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாட்டில் வந்து சூர்யா என்ன பண்ணுவார், மூக்கில் இருப்பார், இல்லை வந்து இன்ஜெக்ஷன் போடுவார்ல, அந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கம் வந்து திரிபுரா மாநிலத்தில் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, போதைப் பொருள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஊசிலாம் ஏற்றலை, நார்மலாக வாங்கி நார்மலாக வந்து அதை எப்படி ஏற்றணுமோ அப்படி ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தங்க யூஸ் பண்ண நீடில் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஏற்றிருக்காங்க. அது பள்ளியில் போகிறவங்களா இருக்கலாம், பள்ளிக்கூடம் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒரே ஒரு நீடில் யூஸ் பண்ண போதைப் பொருளை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த 823 மாணவர்களுக்கு தொற்று ஏற்பட காரணம். அப்புறம் எப்படிப்பா அந்த நீடில் வந்து ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹெச்ஐவி தொற்றுனால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீடில் வந்து எடுத்து வந்து போதைப் பொருள் விட்டுருக்காங்க. அந்த நீடில் வந்து எடுத்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் சரிங்களா. அதை வந்து எரிச்சுடணும், இல்லை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். வெயிலில் வந்து காய போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்க அந்த வெயில் பட்டாலே அந்த ஹீட்னாலே வந்து அந்த ஹெச்ஐவி பிளட் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க நோய் தொற்று வந்து அதாவது கிருமிலாம் வந்து அழிஞ்சிரும். அப்படியே இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன், நான் இன்ஜெக்ட் பண்ணி எடுத்து உடனே சூடு தண்ணியில் கூட போடாமல், இல்லை வெயிலில் கூட காமிக்காமல் அப்படியே வந்து அதே போதைப் பொருளை எடுத்து இன்னொருத்தங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹெச்ஐவி பரவிடுச்சுங்க. திரிபுரா மாநிலம் வந்து பரபரப்பாக இருக்குன்னு ஸோ அந்த நாட்டு
முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது திருப்பூர் மாநிலத்தில் வந்து அதிக பேர் வந்து படிக்க வரவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து படிக்க வெளியே போனவங்களா கூட இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த 823 நபர்கள் இருக்காங்களா, மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பணக்காரர் இருக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு மாநில மாணவர்களும் ஏழை மாணவர்கள் கிடையாதாம். எல்லாருமே வந்து பணக்காரர்களாம். அதனால தான் வந்து இந்த ஹெச்ஐவி தொற்று மிகவும் வந்து ரொம்ப சிவியராக இருக்குங்க. இதனால அந்த நாட்டு முதலமைச்சர் வந்து யாருமே வந்து வெளியே போகக்கூடாது, வெளியே இருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது. வெளியே அதாவது திரிபுரா மாநிலத்திலிருந்து வெளியே போய் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வந்து 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? ஒரு அவேர்னஸ் இருந்தோம் 2024 சரிங்களா? அதுவும் இப்போ அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்த நோய் தொற்றோட அவேர்னஸ் வந்து தெரியாது, தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ், அப்புறம் வந்து வீடு அதாவது கிராமத்தில் போயிட்டு கூட இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து சொல்கிறாங்க, அதாவது மருத்துவர்கள் சரிங்களா? அப்படி இருந்தும் வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இப்போ வந்து அவங்களோட உயிர் வந்து போக போகுது சரிங்களா? ஹெச்ஐவிக்கு வந்து இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா மெடிசன் இல்லைங்க, வேக்சினே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ஹெச்ஐவிக்கு வேக்சின் இல்லை சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் ஹெச்ஐவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹெச்ஐவி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னா அதை வந்து இப்போ ஒரு 1 இயரில் நீங்கள் இறக்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் வரையும் தள்ளி போடலாம் சரிங்களா? அதாவது அந்த மருந்து கொடுத்து அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து இது பண்ணுவாங்க, பிளட்டு எடுத்து திரும்பி வந்து உள்ள எடுப்பாங்க. இது மூலிமா நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்நாள் வந்து அதிகரிக்குமே தவிர உங்கள் உயிர் போகிறது உறுதி தான், ஹெச்ஐவி தொற்று வந்ததுனா. இது தெரிஞ்சுமே வந்து நாம் வந்து இன்னும் வந்து ஒரு அவேர்னஸாக இல்லாமல் இருக்கும். அதுவும் கிராமப்புறத்தில் மெயினாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க அவேர்னஸாக இருக்க மாட்டாங்க. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கவங்க அவேர்னஸாக இருக்காங்க, பட் வந்து சிட்டியில் இருக்கவங்க அவேர்னஸாக இல்லை சரிங்களா? என்ன வந்துட போகுது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். பட் உலகத்திலே வந்து மிக கொடிய நோயில் வந்து ஹெச்ஐவி இருக்குங்க. ஸோ கொரோனா நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதே மாதிரி வந்து பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய நோய் தொற்றுலாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து இதுக்கு வந்து ப்ரிகாப்ஷன் இருக்குது சரிங்களா? இதுக்கு வந்து மெடிசன் இருக்குது. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது மாதிரி வேக்சின் இருக்குது சரிங்களா? அதாவது நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வேக்சின் போட்டுக்கலாம், வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வேக்சின் போட்டு குணப்படுத்தலாம். பட் ஹெச்ஐவிக்கு வந்து வேக்சினே கிடையாது சரிங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட, அதாவது மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட ஹெச்ஐவிக்கு வந்து எந்த ஒரு வேக்சினுமே இன்னும் வந்து கண்டுபிடிக்கல சரிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடனா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம உலகம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கண்டுபிடிக்க முன்னாடியே வந்து நம்ம இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் பற்றி கண்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உலகத்தில் வந்து பெண்கள் வந்து நடமாட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நியூஸ்னால வந்து இந்தியா முழுவதுமே இதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கு. ஹெச்ஐவி அவேர்னஸ், ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன், ஹெச்ஐவி ஸ்ப்ரெட்டிங், இந்த மாதிரி தான் டாபிக் வந்து ஃபுல்லாகவே வந்து போய்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த ஹெச்ஐவி பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் பேசிக்காக நான் சொல்லிடுறேன், ஹெச்ஐவி வந்து எப்படி பரவுது. ஒன்று வந்து அன்வான்ட் செக்ஸ் சரியா? ஸோ அன்வான்ட் அதாவது நீங்கள் வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு ஏற்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி ஏற்படுத்தும். இது வந்து காமன் சரிங்களா? இன்னொன்று வந்து நீடில் மூலமா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் வந்து ஊசி போடுறீங்க. இப்போ ஒவ்வொரு தாட்டியும் வந்து ஊசி போடக்குள்ள வந்து புது நீடில் தான் வந்து எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து புது நீடில் தான் போடணும். அப்படி போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கேஸ் போடலாம் சரிங்களா? அப்படி போடாத ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் உங்களோட சேஃப்டி உங்களுக்கு தான். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு போய் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து காமன் திங் சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட உயிர் அதாவது அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இல்லைனா கூட வேறு ஏதாவது தொற்று, அதாவது டியூபர்குலோசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே உங்களுக்கு ஏறும். மற்றவங்க யூஸ் பண்ண நெடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டக்குனு இப்போ ஊசி போட்டு டக்குன்னு வந்து அந்த நெடில் மாற்றாமல் உங்களுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன அப்படியே இருக்கோ அப்படியே உங்களுக்கு வரும். ஏன்னா பிளட்டில் நீங்கள் போடுறீங்க சரிங்களா? அதுவும் நீங்கள் வந்து வெயின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு சிவியராக ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீடில் மூலியமாகவும் பரவறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மதர்கிட்ட இருந்து பேபி சரிங்களா? இப்போ வந்து வயிற்றில் வந்து குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னா அது அப்படியே வந்து குழந்தைக்கு அப்படியே வந்து ஏற்படுத்தும். அதாவது பாதிப்பு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடிக்கும் சரி, அதாவது இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கும் சரி ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க சரிங்களா? இப்போ ஒருவேளை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஹெச்ஐவி வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் அதுக்கு வந்து ப்ரிவென்ஷனாக ஏதாவது வேக்சின் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஹெச்ஐவி பரவுமே தவிர ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றது, அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட் வந்து சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு ஹெச்ஐவி வரும் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், அப்படிலாம் வரவே வராதுங்க. இந்த 3 விஷயம் தான் மேஜராக, இந்த 3 விஷயத்தினால வரும். நீடில் போடுறதுனால, அப்புறம் வந்து அன்வான்ட் செக்ஸ் சரிங்களா? பாதுகாப்பற்ற உடலுறவு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மதர் டு பேபி, இதுதான் வந்து ரீசன் சரிங்களா? இந்த மாதிரி ரீசன் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதனால கூட ஹெச்ஐவி வருமானு கேட்டிங்கன்னா இப்படி கூட வருங்க. இப்போ நீங்கள் பார்பர் ஷாப் போயிட்டு நீங்கள் வந்து முடி வெட்டுறீங்க, அதாவது பிளேடு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா?
ஒவ்வொருத்தவங்களோட இதையும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பிளேடு சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த பிளேடு வந்து இது மூலிமா நமக்கு வந்து ஹெச்ஐவி பரவாது. ஒருவேளை வந்து அவருக்கு ஏதாவது வந்து சிவியரா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேடு இது பண்ணுறாரு, அதே பிளேடு உங்களுக்கு பண்ணக்குள்ள ஒரு பிளட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பண்ணக்குள்ள உங்களுக்கு பிளட்டு வருதுன்னா, அந்த பிளட்டு மூலிமா கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புது நீடில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த விஷயத்தில் நம்ம பார்த்துட்டோம், பேசிட்டோம், இதெல்லாம் இருந்தாலுமே வந்து அங்கே திரிபுரா மாநிலத்தில் போதைப் பொருள் வந்து ரொம்ப வந்து சிவியராக இருக்குது. இப்போ நம்ம மாநிலத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வந்து கள்ளச்சாராயம் குடித்து வந்து உயிரிழந்துட்டாங்க. அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்தியா முழுவதுமே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தலை தூங்கிட்டு இருக்குன்னா இந்த நியூஸ்னால் நமக்கு தெரியுது. அவங்க வந்து ஹெச்ஐவி நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்தாலுமே போதைப் பொருள் வந்து அங்கே அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து போதைப் பொருள் அங்கே வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால ஒரு நியூஸ் நமக்கு தெரியுது. என்னதான் வந்து ஹெச்ஐவி பாதிப்பு இருந்தாலுமே போதைப் பொருள் அங்கே வந்து சிவியராக இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணால் மட்டும்தான் வந்து அங்கே வந்து இன்னும் வந்து நீளாது. சரிங்களா? இன்னும் வந்து ஃபியூச்சருக்கு வந்து இந்த போதைப் பொருள் பழக்கம் வந்து கம்மியாகும். சரிங்களா? வெறும் வந்து சின்ன ஒரு மாநிலத்திலே வந்து இவ்வளோ பெரிய போதைப் பொருள் கலாச்சாரம் இருந்தாலுமே பெரிய பெரிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு, அதாவது கேரளா பக்கத்து மாநிலம் கர்நாடகா, இந்த மாநிலம் எல்லாமே வந்து ஒரு பெரிய மாநிலம். சரிங்க? அதேமாதிரி மும்பை, இதெல்லாம் வந்து சிட்டி. சரிங்களா? மும்பை, டெல்லி இது எல்லாமே வந்து சிட்டி. நம்ம இந்தியா முழுவதுமே வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தலை தூங்கிட்டு இருக்கான்றதான் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக இதில் பேசப்படுது. ஹெச்ஐவி தொற்று இருந்தாலுமே போதைப் பொருள்னால தானே வந்து ஹெச்ஐவி தொற்று ஏற்படுது. அப்போ போதைப் பொருள் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. திரிபுரா மாநிலத்தில் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம், போதைப் பொருள் விற்பனை வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால தானே இத்தனை பேத்துக்கு போதைப் பொருள் மூலமா வந்து ஹெச்ஐவி வருது. அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். ஒரு விஷயம் நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து தப்புன்னு தெரியும். அந்த தப்பு பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நம்ம தப்பு பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். இதுதான் வந்து ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ அப்படி என்ன இருக்கும் கல்லூரி மாணவர்கள் என்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. அப்படியே வந்து ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து வீட்டில் போய் சொல்லலாம்ல. ஸோ மாணவர்கள் மட்டும் இதுக்கு வந்து இதுவும் பண்ண முடியாது. அங்கே இருக்க பெற்றோர்கள். சரிங்களா? ஸோ அவங்க ஒழுங்காக வந்து மாணவர்கள் வந்து ஸ்கூல் போகிறாங்களா, அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க நம்ம வந்து கவனிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 12th காலேஜ் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பசங்க கூட சேர்றாங்களா, அதுவும் அங்கே முழுக்க வந்து பணக்காரர்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இனிமேட்டுக்கு பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து கண்டிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் நடக்காது. போதைப் பொருள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. இந்த வயசில் எதுக்கு போதைப் பொருள்? அதுவும் ஸ்கூல் படிக்கிறவங்க. சரியா? காலேஜ் படிக்கிறவங்கள விட்டாலுமே காலேஜ் படிக்கிறவங்க பண்ணால் மட்டும் தப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். பட் இருந்தாலுமே வந்து அவங்க பண்ணுறதுனால பள்ளி மாணவர்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தல. அட்லீஸ்ட் ஸ்கூல் ஜஸ்ட் வந்து அவங்க என்ன ஒரு அதாவது மேஜரே ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ மேஜர் ஆக முன்னாடியே வந்து போதைப் பொருள் அடிமை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஆகும்? ஸோ திரிபுரா மாநிலம் வந்து இந்த மாநிலத்தினால வந்து நிறைய கொஷின்கள் வந்து நமக்கு வந்து இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு நம்ம நரேந்திர மோடி தான் வந்து ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுப்பார் நான் நம்புகிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெற்றோர்கள் வந்து முழுக்க வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சிவியராக எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஏற்படுத்தும், இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும். சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.